ஹாய் கைஸ், வெல்கம் டு வனபிராந்தி. ஸோ நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு மிஸ் யூ. நம்ம சித்தார்த், பாலசரவணன் அண்ட் இந்த லொல்லு சபாகு அவங்கெல்லாம் ஆடுகளம் நிறைய இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ராம்காம் அது மாதிரி தான் வந்து ஒரு படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இதோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஆரம்பித்தோன்னா என்னென்னா, ஒரு பொலிட்டீஷியனோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நம்ம சித்தார்த் வீட்டில் வந்து மிரட்டுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஐயோ, திருப்பி நம்ம ஆள் வந்துட்டு அநியாயத்தை கண்டா அவர் பொறுத்துக்க மாட்டார், அவர் எதாக இருந்தாலும் அவர் டைரெக்டாக போய் அதை அப்ரோச் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது, நம்ம சித்ரா அரவிந்தன் திருப்பி வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு கிளி கிளம்புது. அப்புறம் பார்த்தா அவரும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்காரு. டக்குன்னு இந்த பொலிட்டீஷியன் கடுப்பாகி ஒரு லாரியை விட்டு ஏற்றிடுறாரு. அண்டு அவருக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிடுது. அண்டு அவர் ரெக்கவர் ஆனோடனே அவர் லைஃப்பில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த மிஸ் யூ. அதுக்கப்புறம் தான் அவர் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அவங்கள வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு தெரியுது. அண்ட் ஏன் என்ன இதெல்லாம் தான் அந்த படத்தோட இது. ஸோ இந்த படம் மேக்கிங்காக வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த டயலாக்ஸ்லாம் நிறைய இடத்துல சென்சிபிளாகவும் இருந்துச்சு. அங்கங்கே யூ வில் ஹாவ் தட் லாப்ஸ், ஓரளவு டீசெண்டாக அந்த காமெடிலாம் வந்து நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கருணாகரன் அண்ட் பாலசரவணன் பண்ணுறது ஒன்று ரெண்டு இடத்துல. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கான இவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்னு பெரிதாக நம்ம ரூட் பண்ணுற மாதிரி இல்லைனாலும், பட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்ட்ராக்ஷன், அவங்க அந்த சென்சிபிளாக வச்சுக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் டீசெண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்டு மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து எனக்கு இது எப்படின்னா, இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறத விட பெட்டர் ஓடிடியில் பார்த்ததுன்னா ஓரளவு இன்னும் டீசெண்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பாட்டாக இருக்கட்டும், ஃபைட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ராம்காமாவே ட்ரீட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து ஒரு கமர்ஷியலாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டாக ஒரு 2-3 பாட்டு அண்ட் ஃபைட் எல்லாம் வச்சதுனால அது தேவையில்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதே சான்ரா இதே மாதிரி டைப்பில் ஒரு போன வருஷம் கூட ஒரு படம் வந்துருந்துச்சு இங்கே. அண்டு இதே மாதிரி சில மூவிஸ்லாம் பார்த்தனால இது பெருசாக வந்து அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தடுத்த சீன் வந்துட்டு போகும்போது ஓகே இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான படம் தான். இந்த மாதிரி படத்தை நீங்கள் அட்லீஸ்ட் ஓடிடியில் பார்த்தா மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ், யூ கேன். ரொம்ப ஹாஃப் டீசென்ட் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ yeah guys, for more contents like, share and subscribe to Manaprangi. Bye guys.